Hi friends, welcome back to my channel சமையல் செய். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான மத்தி மீன் வறுவல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மசாலா கலந்துக்கலாம். மசாலாக்காக 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கலந்துட்டிங்கன்னா மீனில் ஒட்டாது. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற 1 கிலோ மத்தி மீன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் இல்லாமல் மீன் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. மீனெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மத்தி மீன் வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் நான் சொல்கிற அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாவெல்லாம் நல்லா கலந்துட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊற வச்சு செய்யும் போது மசாலா மீனுக்குள்ளெல்லாம் இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஊறியாச்சு. நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணிக்கலாம். தவா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நாம் கலந்து வச்சுக்கிற மீனை ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் கலரில் பொன்னிறமாக பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்து பொரிச்சு எடுக்காமல் இந்த மாதிரி தவாலே செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், முறுமுறுன்னு. மீனெல்லாம் உடையாமல் பொறுமையாக திருப்பிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் சேர்த்துக்கும் போது மீன் வறுவல் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.